என் பேர் முத்து வாங்கலியப்பன், சிஇஓ கேட்டமான் டெக்னாலஜி அண்ட் பிஸ்னஸ் சொல்யூஷன்ஸ். டாட்வெல் டெக்னாலஜிஸ், ஏரிஸ் பயோமேட் டெக்னாலஜிஸ் இப்படிங்கிற 3 ஸ்டார்ட் அப்ஸ் கம்பெனிஸோடு சேர்ந்து இந்த கோவிட்-19க்காக ஒரு 3 ப்ரொபோசல் ப்ரப்போஸ் பண்ணுறோம் சார். ஃபர்ஸ்ட் ப்ரொபோசல் பார்த்தீங்க அப்படின்னா டாக்கெட் ஆரா, அது ஒரு ரோபோ நர்ஸ். இப்போ ஐசோலேஷன் வார்ட்ஸில் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு ஃபுட் அண்ட் டெலிவரி சப்ளை பண்ணுறதுக்கு ஒரு அட்டானமஸ் ரோபோ. அதுதான் எங்களோட பிளான். ஸோ இப்போ ஏன் இது மெயின் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இட்டலி இந்த மாதிரி கண்ட்ரீஸில் இப்போ இருக்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னன்னா 10:1, அதாவது 10 பேரில் ஒருத்தருக்கு வந்து ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் வந்து தே ஆர் ஃபைட்டிங் பேக் இன்டு கொரோனா. அதனால இப்போ என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி நம்மளால் மெயினாக இருக்கிற டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸை வந்து டோட்டலாக எலிமினேட் பண்ண முடியாது. பிகாஸ் தே ஹேவ் டு சர்வீஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கிற செகண்ட் லெவல் ஒர்க்கர்ஸ், தோஸ் ஆர் சப்ளைங் ஃபுட் மெடிசின், அவங்கள தாண்டி இருக்கவங்க, அவங்களெல்லாம் வந்து டோட்டலாக அவங்க கிட்ட இருந்து டோட்டலாக ஐசோலேட் பண்ணுறது மூலமாக அவங்களெல்லாம் பெட்டராக ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ அந்த ரோபோ நர்சஸ் யூஸ் பண்ணி ஃபுட் அண்ட் டெலிவரி ஃபார் எவ்ரி பெட், ஒவ்வொரு பெட்டுக்கு என்ன ஃபுட் டெலிவரி ஆகுது, என்ன இது போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம சாஃப்ட்வேர் மூலமாகவும் ட்ராக் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அவங்களோட டைமிங்க்கு இன்கேஸ் நம்ம அங்கே இருக்க மினிமல் டாக்டர்ஸ் தான் ஆப்ரேட் பண்ணிருப்பாங்க. ஸோ என்ன கொடுக்குறது எப்படிங்கிறது எல்லாமே டைம் இதாகும். ஸோ இந்த டயத்தில் நமக்கு ப்ராப்பராக ரோபோட்ஸ் போய் ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஃபுட் எடுத்துகிட்டு போய் அங்கே நிற்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஷெடியூல் ப்ராப்பராக ஃபாலோ ஆகும். ஸோ உங்களுக்கு ஒரு ஃபுல் ட்ராக் ரெக்கார்ட்ஸ் இருக்கும், என்ன கொடுத்துருக்கோம், என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. இந்த ரோபோட்ஸ் வந்து அட்டானமஸாகவும் கண்ட்ரோல் பண்ணலாம், மேனுவலாகவும், எக்ஸாம்பிள் ஜாய்ஸ்டிக் இல்லை ரிமோட் கண்ட்ரோல் வச்சும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இதோட அட்வான்டேஜ். ஸோ ரெண்டாவது ரோபோ பார்த்தீங்க அப்படின்னா யூவி ஸ்டெரிலைசேஷன் டவர், அதாவது டாக்கெட் கூரான்னு சொல்கிறோம். அது என்ன சொல்கிறோம் அப்படின்னா யூவி ஸ்டெரிலைசேஷன் டவர், அதாவது நம்ம யூவி டெக்னாலஜி வச்சு ஸ்டெரிலைஸ் பண்ணுறது ஆர் சானிடேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு புதுசு கிடையாது. லைக் இட்ஸ் ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு டெக்னாலஜி தான். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஆப்ரேஷன் தியேட்டர்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா யூவி ஸ்டெரிலைசேஷனுங்கிறது ஒரு முக்கியமான பார்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த அங்கே இருக்கிற நைவ்ஸ் அண்ட் அதர் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஸ்டெரிலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது யூவி பேஸ் ஸ்டெரிலைசேஷன் தான். ஈவன் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூவி ரேஸை ஆப்ரேஷன் தியேட்டர் ஃபுல்லாக பாஸ் பண்ணி டோட்டல் ஆப்ரேஷன் தியேட்டரையும் டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி நைட்ஸில் எல்லாத்துலேயும் வந்து யூவி ரேஸ் ஆன் பண்ணி விட்டுட்டு காலையில் வந்து ஆஃப் பண்ணுற மாதிரிலாம் நிறைய கேசஸ் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த டோட்டல் ரூமே டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு டெக்னாலஜி தான். ஆல்ரெடி இது வந்து ஜெர்ம்ஸ் பாக்டீரியா கொள்ளும். இப்போ வந்து இது வந்து இந்த கோவிட்-19 வைரஸ், அதாவது நோவல் கொரோனா வைரஸையும் அஃபெக்ட் கொள்ளும் அப்படிங்கிற மாதிரி வி ஹேவ் ட்ராக் ரெக்கார்ட்ஸ் லைக் IEEE பேப்பர்ஸ், ரிசர்ச் பேப்பர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ சைனா, இட்டலி போன்ற கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தேர் யூசிங் யூவி பேஸ் டிஸ்இன்ஃபெக்ஷன் ஃபார் கில்லிங் கொரோனா வைரஸஸ். ஸோ இந்த மாதிரி ரோபோட்ஸ் ஆல்ரெடி இருக்குங்க. அதில் வந்து என்னன்னா அந்த டவர்ஸை வச்சு டோட்டல் டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணுறோம். அதில் 2 ப்ரொபோசல் பண்ணுறோம். ஒன்று என்னன்னா அந்த டவர் மட்டும், ஏன்னா இது எங்கெங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் லைக் பஸ்ஸஸ். இப்போ நாளைக்கு இப்போ மோர் தென் லேக்கு மேலே இருக்க பீப்புள்ஸ் வந்து குவாரண்டைன் பண்ணியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் மட்டுமே 50,000+ பீப்புள்ஸ் வந்து ஹோமில் குவாரண்டைன் பண்ணியிருக்காங்க. அவங்களாம் நாளைக்கு அவங்க ஒரு 10 to 15 டேஸில் வெளியே வருவாங்க. அப்போ அந்த டோட்டல் ஏரியாவையும் டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணும், ஏன்னா அடுத்த பரவலை தடுக்கிறதுக்காக. ஸோ அந்த இடத்துக்குலாம் வந்து இந்த டவரை கொண்டு போய் உங்கள் வீட்டில் வச்சுட்டு, ஏன்னா வீட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணுறது, அந்த ஹேண்டில்ஸ் இது எல்லாத்துலையும் ஸ்ப்ரே பண்ணுறதுங்கிறது வந்து ஹைலி இம்பாசிபிள். யோசிச்சு பாருங்க, ஒரு 50,000 வீடு நம்மளோட சானிடேஷன் ஒர்க்கர்ஸை வச்சு க்ளீன் பண்ணுறதுங்கிறது ஹைலி இம்பாசிபிளான விஷயம். அது இல்லாமல் அதுக்கு தேவைப்படுற சானிடேஷன் லிக்விட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா காஸ்ட் பயங்கரமாக அதிகமாகும். ஸோ இந்த கேஸஸ்க்கு வந்து யூவி பேஸ்ட் ஸ்டெரிலைசேஷனுங்கிறது வந்து ரொம்ப ஒரு எஃபெக்டிவான மெத்தடாகவும் இருக்கும். நம்ம மேனுவல் சானிடேஷனோட கண்டிப்பாக எஃபிஷியன்சி இதில் ஹை லெவலாக இருக்கும். ஸோ தட் எல்லா கண்டாமினேஷன்ஸும் கில் பண்ண முடியும். ஸோ இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூவி ரேஸை கொண்டு போய் வீட்டில் வச்சிட்டிங்க, அந்த க்ளோஸ் ரூம்ஸில் வச்சிட்டிங்க அப்படின்னா அது டோட்டலாக அந்த ரூம் ஃபுல்லாமே டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணிடும். ஸோ இது வந்து இந்த டவர். இப்போ சில ஹாஸ்பிட்டல்ஸ் மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ், ரயில்வே ஸ்டேஷன்ஸ் இந்த மாதிரி காமனான இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்டினியூஸாக சானிடைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐசோலேஷன் வார்டு இருக்குன்னா அந்த ஐசோலேஷன் வார்டில் இருக்க காரிடாரை கண்டினியூஸாக சானிடைஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா அங்கே இங்கே மூவ் ஆகிட்டே இருப்போம், நிறைய வகையில் ஏதாவது டச் ஆகிருப்போம். ஒரு மேனுவல் உட்காந்து ஒரு இடத்த க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக பாசிபிளே இல்லாத வேலை, முடியாத ஒரு விஷயம். ஸோ இந்த கேசஸ் வந்து அட்டானமஸ் ரோபோட்ஸ், இப்போ எக்ஸாம்பிள் 1 hour ஒன்ஸ் டேரெக்டாக போய் ஒரு இடத்துல நின்று யூவி ரேஸை சானிடைஸ் பண்ணி யூவி ரேஸ் பாஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்த டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். அதை வந்து அட்டானமஸ் ரோபோ. இந்த ரோபோட்டை வந்து ஒரு யூவி டவரை வச்சுட்டு அந்த ரோபோ அடியில் ஒரு ரோபோ. ஸோ இந்த ரோபோ வந்து மேனுவலாகவும் மூவ் ஆகும், அட்டானமஸாகவும் மூவ் ஆகும். லைக் அட்டானமஸ்னா என்னன்னா அதுவாகவே நம்ம ஒரு பாத்தை மட்டும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த பாத்தில் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் சொல்கிற டயத்துக்கு. ஸோ டைம் அண்ட் ஷெடியூல் பாத் கேன் பி ப்ரீ டிஃபைன்டு. வேறஸ் நம்ம ரிமோட் கண்ட்ரோல்லையும் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளே ஒரு புது இடத்துக்கு கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா ரிமோட் கண்ட்ரோலில் ஒரு தடவை ஓட்டிட்டு போய் அங்கே வச்சு நிப்பாட்டி ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து எங்களோட 3 ப்ரொபோசல்ஸ். இப்போ இந்த ப்ரொபோசல்ஸ் வந்து இப்போ எங்களுக்கு வந்து மெயினாக என்னென்னா இப்போ கவர்மெண்ட் சைடில் இருந்தோ இல்லை அஃபிஷியல் சைட்லேருந்து என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த பேத்தாலஜி டெஸ்ட் ரிப்போர்ட், அதாவது என்னன்னா இந்த யூவி ரேஸ் அடிக்கிறதுனால எவ்வளோ வைரஸஸ் கொள்ளும், எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் வைரஸ் கொள்ளும், இது ரியலி எவ்வளோ இம்பாக்டை கிரியேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்தந்த சைனா, இட்டலி கண்ட்ரியில் யூஸ் பண்ணால் அவங்களோட கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் வேறு, நம்ம கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் வேறு. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு 10x10 ரூம் இருக்குது அப்படின்னா அந்த ரூமுக்குள்ளே ஒரு யூவி ரேஸ் எவ்வளோ நேரம் எக்ஸ்போஸ் பண்ணால், எவ்வளோ லைட்ஸ், இப்போ எக்ஸாம்பிள் 4 லைட்ஸ் நாங்கள் வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த 4 லைட்ஸ் எக்ஸ்போஸ் பண்ணுறதுனால எவ்வளோ நேரத்தில் அந்த வைரஸஸ் எல்லாம் கில் ஆகும் அப்படிங்கிற டேட்டாஸ்லாம் கரெக்டாக கிடச்சிது. அதெல்லாம் அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து ஹேஸ் டு கிவன் பை மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க எக்ஸ்பர்டைஸ் தான் இந்த சொல்யூஷன்ஸ்லாம் தர முடியும். நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ண முடியும், பட் அந்த சொல்யூஷன்லாம் வந்து சம்ஹவ் இட் ஷுட் பி
given from pathology labs and அந்த சைடில் இருக்கவங்ககிட்ட இருந்தால் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ அதை வந்து இப்போ கவர்மெண்ட் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த டெஸ்ட்ஸ் எல்லாம் எடுத்து தரணும்னு எதிர்பார்க்குறோம். ஸோ இதனால ஒரு நம்ம இப்போ இருக்கிற சானிடேஷன் விட ஒரு பெட்டர் சானிடேஷன் பண்ண முடியும்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ யூவி பேஸ்ட் சானிடேஷன். ஸோ அடுத்த லெவல் என்ன, இப்போ இருக்கிற இந்த ரோபோட்ஸோட விலையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சைனா இட்லியில் இருக்கிற ரோபோட்ஸோட விலையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 20 to 30 lakhs கிட்ட இருக்குது. இப்போ வந்து இது வந்து கண்டிப்பாக நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு அஃபோர்டபுளாக அப்படின்னா கண்டிப்பாக அஃபோர்டபுள் கிடையாது. ஸோ சின்ஸ் எங்ககிட்ட ரோபோட்ஸ் மேனுஃபேக்சர் நாங்கள் ஒரு 1.5 years ரோபோட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறோம் ஃபார் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸுக்காக. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்ககிட்ட இருக்கிறதுனால எங்களால் ஒரு 5 lakhsக்குள்ள ஒரு ரோபோட்டை மேனுஃபேக்சர் பண்ணி தர முடியும். அது வந்து என்னன்னா ஒரு 1 to 10 numbers இருக்கும்போது, இஃப் இதே நமக்கு ஒரு நாளைக்கு 100 numbers 200 numbers இப்போ நம்ம தேவைப்படுது அப்படிங்கிறப்போ when we are buying in bulk போகும்போது ஆப்வியஸாக எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே half the price ஆகும். ஸோ எங்களால் ஒரு 2 to 5 lakhs மிட்டுக்குள்ளேயே ஒரு ரோபோட்ஸை எங்களால் டெலிவரி பண்ணி இந்த கண்ட்ரிக்கு கொடுக்க முடியும்னு நாங்கள் நம்புகிறோம். தேங்க்ஸ்.